தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வர மாட்டுது. தொடர்ந்து நடிகரா மட்டும்தான் மக்கள் பார்த்துட்டு இருந்த இந்த நிலைமையில மாணவ செல்வங்கள் முன்னாடி கொடுக்க போறாரு. இந்த +2 10th நல்ல மார்க் வாங்கினவங்களை எப்படி போன வருஷம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் திருப்பி மீட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கிய நிர்வாகி கிட்ட பேசினப்ப அவர் சொன்ன தகவல் என்னன்னா, கோட் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய மாநாடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் என்ட்ரி. வருகிற 28ஆம் தேதி, ஜூன் 28, ஜூலை 3ஆம் தேதி. இந்த வாட்டி 2 கட்டமாக மீட் பண்ணுறாரு. மாநாடு எப்படி நடக்குதோ இல்லையோ, ஆனால் கூட இருக்கிறவங்களும் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ சமீபத்தில் விஜய் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாருமே, அதுவும் மெயினாக இப்போ புசி ஆனந்த் அவர் தான் பக்கபலமாக இருக்கிற விஜய் அவர்களுக்கு அரசியல் இதில் மெயினாகவே அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பீச் ஆகட்டும் இல்லை அவர் செய்கிற ஒரு சில செயல்கள் ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாறுது. நான் அவர் மேலே பெரிய பிரியத்தோடு இருக்கிறேன். அவர் பெரும் மதிப்போடு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னாலும் அதில் யதார்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உங்கள் பேர் கிஷோர் விஜய் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். கிஷோர் தளபதி, ரமேஷ் தளபதி அப்படின்னு அந்த விஜய்ன்ற பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், தளபதின்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற இடத்துல உங்க உள்ளுக்குள்ள இருக்கலாம், இல்லை அவர்கிட்ட இது பண்ணலாம். வெளி மேடைகளில் சொல்லும் போது இப்போ இருக்கிற பசங்க என்ன பண்றாங்க, என்ன வட்டமா அங்கிள் கிரிண்ட் பண்றாரு பாருங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. முதல்ல உங்க குடும்பத்தை பார்த்துங்க, யார் தொண்டர்களுக்கு. அதுக்கப்புறம் சம்பாதிக்க வழியை பாருங்க. இந்த சம்பாதித்ததில் 1% 2% கட்சிக்கு செலவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் ஒன்னா கூட்டணி சேரருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ணனும் தம்பியும், சீமானும் விஜயும் உள்ளூர ஏதோ ஒரு கூட்டணி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இல்லைன்னா வருங்காலத்தில் அதாவது 2026 வருகிற சட்டமன்ற எலெக்ஷன்ல விஜய் சீமான் ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக சீமானுடைய பதில் என்னன்னா, என் தம்பி வரட்டும், என் தம்பி வரட்டும். ஏன் 2 திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் ஆண்டுகிட்டு இருக்கணுமா? வரட்டுமே. எங்களுடைய கொள்கைக்கு என் தம்பி ஒத்து வந்தால், இல்லை என் தம்பியோட கொள்கைக்கு நாங்கள் ஒத்து போனால் நாங்கள் கூட்டணி அமைச்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிஷோர். சார், தளபதி விஜய் தலைவர் விஜயா உள்ளுக்குள்ளே வந்தாச்சு, பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வர மாட்டுது. தொடர்ந்து நடிகராக மட்டும்தான் மக்கள் பார்த்துட்டு இருந்த இந்த நிலைமையில் சமீபத்தில் ஒரு செய்தி, அதாவது விஜய் அவர்கள் இன்னொரு டைம் பப்ளிக் முன்னாடி அப்பீரன்ஸ் கொடுக்க போகிறாரு. அதுவும் இந்த டைம் மாணவ செல்வங்கள் முன்னாடி கொடுக்க போகிறாரு. அந்த +2 10th நல்ல மார்க் வாங்கினவங்களை எப்படி போன வருஷம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் திருப்பி மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அது ஏறக்குறைய அறிவிச்சிட்டாங்க. அது வருகிற 28ஆம் தேதி, ஜூன் 28, ஜூலை 3ஆம் தேதி. இந்த வாட்டி 2 கட்டமாக மீட் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, போன முறை இந்த 10th +2 மாணவர்கள்லாம் அந்த பரிசளிப்பு விழாவில் கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் போயிட்டே இருந்தது. அது விஜய் உட்காரவே இல்லை, நின்றுக்கிட்டே இருந்தாது. அதெல்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, எங்கள் விஜய் நிற்கிறது பெரிய விஷயமா, என்னங்க இது ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பொதுவாகவே நடிகர்கள், நான் விஜய் மட்டும் சொல்ல, நடிகர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, தேவையான வசதிகள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அவங்க நினச்ச நேரத்தில் ஜூஸ்க்கு வந்துடும். ஒரு பேண்ட்டு போட்டு விடணுன்னா கூட ஒரு ஆள் இருப்பாங்க. அப்புறமா ஒரு சிட்டிக்கு போட்டால் பணிவிட செய்யறதுக்கு 10 பேர் வருவாங்க. இப்போ அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டு இருக்காருன்னா, எனக்கு கொஞ்சம் வேர்க்குது அப்படின்னா அங்கேயே கொண்டு ஒரு 4 டன் ஏசியை கூட போடுற அளவுக்கு ஒரு படப்பிடிப்பில், அதுவும் ஒரு பெரிய ஹீரோவுக்கு அந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது. ஆனாலும் விஜய் நான் டவுன் டு எர்த் அப்படின்றதான் அங்கே காட்டியிருந்தார். அதுக்கு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ பேர் ஏன்னா அவங்க நினச்சிருந்தா அந்த விழாவை சட்டுன்னு முடிச்சிருக்கலாம். பிளான் பண்ணது அப்படி தான். ஏன்னா முதல்ல அப்போல்லாம் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, சார் இப்படி நிற்கணும், இப்படி பார்க்கணும், அவங்ககிட்ட வணக்கம் சொல்லணும், எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது, காலில் விழக்கூடாது, சொல்லி கொடுத்த வார்த்தை மட்டும் பேசணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கணும், ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பேசக்கூடாது, இல்லைனா மேடை துக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு இது ஏறக்குறைய ஒரு ஒத்திகையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அவங்கள மீட் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி தான் முதல்ல இதை அசம்பிள் பண்ணுது. அந்த போன மாணவர்கள் சந்திப்பு விழா, அந்த பரிசளிப்பு விழாவில் நீங்கள் போகிறீங்க, தளபதியை பார்க்குறீங்க, கையால் வாங்குறீங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை காதில் கேட்குறீங்க, அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த அந்த ஸ்பீச்சு, விஜய் அண்ணா எங்களுக்கு தான் உங்கள் முதல் ஓட்டு, அப்புறம் அந்த பேரண்ட்ஸு பேசின அந்த ஒரு விஷயம், பொழுதுனிக்கும் உங்கள் படம் தாங்க பார்த்துட்டு இருப்பார், இந்த ஸ்டைல் பண்ண ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு மான்கொம்பு இதெல்லாம் போட்டுன்னு இதெல்லாம் பண்ணால் விஜய் அதெல்லாம் ரசித்தாப்புல. இதெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அவங்க பிளான் பண்ணதோடு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதை நிர்வாகிக்கிட்டலாம் சொல்லிட்டாரு, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு அந்த பரிசுலாம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போகிறேன்னு. இந்த முறை அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருந்தவுடனே 2 கட்டமாக அதை பிரித்து வச்சுருக்காங்க. அந்த திருவான்மியூர்
ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் தான் அது நடக்க போகுது. இப்படி இந்த மாதிரி பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்தாச்சு. பட் இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் மீது இருக்கிற ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு தாண்டி ஒரு விமர்சனம்னே எடுத்துக்கலாம். ட்விட்டர்லேயே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பொது மேடைகள், ப்ரெஸ் சந்திக்கணும், பப்ளிக் நிறைய சந்திக்கணும். இன்னை வரைக்குமே அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வராமல் வெறும் ட்விட்டர்லேயே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய இப்போ அரசியல் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்தப்பெல்லாம் பார்த்துருப்போம். மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாகட்டும், சீமான் அவர்களுக்கும் சரி, திருமாவளவன் அவர்களுக்கும் சரி வாழ்த்து தெரிவித்தாகட்டும். இந்த மாதிரி ட்விட்டர்லேயே வந்து அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்போ தான் இவர் வந்து பப்ளிக் பிளேஸ் வருவார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து கோட்டுன்னு ஒரு திரைப்படம், அவருடைய டாக்கியூபேஷன் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏறக்குறைய படம் வந்து இந்த ரிலீஸ் டேட்டை வந்து விரைவில் சந்திக்க போகுது. அதுக்கப்புறம் தளபதி 69 இருக்குது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டோம். ரிலீஸ் ஆன பிறகு நம்ம நேரடி அரசியலை வந்து களத்தில் இறங்குவோம், மக்களை சந்திப்போம் தான் விஜயோடைய ஒரு பிளான். அது காரணம் என்னென்னா, இப்போ ஏதாவது ஒன்று சொல்ல போய் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்து, இல்லைனா வந்து ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கூட்டத்தில் பேச போய், அது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கும் அதில் பணிபுரிந்து இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அந்த டைரக்டர்களுக்கு பிரச்சனையாக மொத்தத்தில் அந்த படம் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடும் போது அரசியலுக்குள்ள அரசியல் சார்ந்த இதை ஏதாவது பண்ணோம்னா சினிமா இதுக்கு ஏதாச்சும் இல்லை கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கு எங்கள் வாரிசு துணிவு சமயத்தில் வந்து வாரிசு படத்தை வந்து ரெட் ஜெயின்ட்டுக்கு கொடுக்கல அப்படின்றதுக்காக தானே வந்து அதுக்கு ஸ்க்ரீன்ஸ் கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி தலையிட்டு 2 துணிவுக்கும் வாரிசுக்கும் கரெக்டாக ஒரு 1000 ஸ்க்ரீன் இருக்குன்னா 500 பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக அது நடக்கும் வந்து. அதனால் படத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போது ரைட்டு கோட்டு முடியட்டும், படம் ரிலீஸ் ஆகட்டும். நான் என்ன பண்ணேன், தளபதி 69க்கு பிறகு தான் அவருடைய அடுத்த கட்ட இதுவாக இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கிய நிர்வாகிகிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்ன தகவல் என்னென்னா, கோட் முடிஞ்சவொடனே ஒரு பெரிய மாநாடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் என்ட்ரி. அது மதுரையில் நடக்க போதா, நாகப்பட்டினத்தில் நடக்க போதா, 2 இடம். ஏன்னா நாகப்பட்டினம் ஏன்னா நாகப்பட்டினத்தில் தான் அவர் வந்து முதல்ல ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பார். ஒரு மேடை பேச்சு. இந்த இது வேலாயுதம் படப்பிடிப்பு முடிச்சுட்டு பொள்ளாச்சியிலேருந்து நேராக நாகப்பட்டினம் வந்து பேசியிருப்பார். அது பெரிய வைரல் ஆச்சு. சென்டிமெண்ட்டாக அந்த நாகப்பட்டினமா அல்லது மதுரையா அப்படின்றது வந்து இதுவாக இருக்குது. ஆனால் கோட் முடிஞ்ச உடனே ஒரு மாநாடோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை அடியெடுத்து வைக்கிறாரு விஜய். மாநாடு எப்படி நடக்குதோ இல்லையோ, ஆனால் கூட இருக்கிறவங்களும் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ சமீபத்தில் விஜய் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாருமே, அதுவும் மெயினாக இப்போ புசி ஆனந்த் அவர் தான் வந்து பக்கபலமாக இருக்கார் விஜய் அவர்களுக்கு அரசியல் இது மெயினாகவே. அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பீச் ஆகட்டும், இல்லை அவர் செய்கிற ஒரு சில செயல்கள் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாறுது. என்றைக்குமே வந்து அது வந்து பாராட்டுக்குரியது இல்லாமல் எல்லோரும் விஜய் அவர்கள்னால் எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் புசி ஆனந்த் வந்து அங்கே எல்லாமே வந்து கேலி கிண்டலாகவே மாறுது. ரீசெண்டாக அவர் பண்ண ஒரு சில செயல்கள் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது யதார்த்தம் இல்லாமல் இருக்கிறாரோ, அவர் ஏதோ வந்து நான் வந்து அவர் மேலே பெரிய பிரியத்தோடு இருக்கிறேன், அவர் வந்து பெரும் மதிப்போடு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னாலும் வந்து அதில் யதார்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போது உங்கள் பேர் வந்து கிஷோர் விஜய் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அப்படி தான் வச்சுப்பாங்கல்ல. இல்லை விஜய் கிஷோர் அப்படின்னு வச்சுக்கிறாங்கன்னா, கிஷோர் தளபதி, ரமேஷ் தளபதி இப்படின்னு அந்த விஜய்ன்ற பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், தளபதின்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற இடத்துல உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். இல்லை அவர்கிட்ட இது பண்ணலாம். வெளி மேடைகளில் சொல்லும்போது இப்போ இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மட்டமாக அங்கிள் கிரிஞ்ச் பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு. அது ஒரு கிரிஞ்ச் மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் அவர் கவலையே படலை. ஒரு ஆரம்பத்துலேருந்து பனையூர் மீட்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா துண்டு எடுத்து அடிக்கிறதும் விரட்டி விட்டுறதுமா இருக்கார். நேற்று கூட ஏதோ புதுக்கோட்டையே சிவகங்கையிலே ஏதோ ஒரு இது மீட்டிங்கை இது பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். இதுமாதிரி வந்து தலைவர் சொல்லியிருக்காரு, முதல்ல உங்கள் குடும்பத்தை பார்த்துங்க, யார் தொண்டர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்க வழியை பாருங்கள், அந்த சம்பாதித்ததில் 1% 2% கட்சிக்கு செலவு பண்ணுங்கள் அப்படின்னு தலைவர் சொன்னதாக அவர் சொல்கிறார். வந்து இதெல்லாம் இப்போ பேசவே கூடாதுங்க. வந்து இது மாதிரி வந்து விஜய்ன்னு சொல்லனா கூட பேரில் தானே இருக்குது. வந்து இப்போ கிஷோர் விஜய், அப்புறம் வந்து ரமேஷ் விஜய், இதை சொல்லிட்டு போகிறதுல என்ன இருக்குது? அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு என்னென்னா அவர் ராமன் அப்படின்னா நான் வந்து அனுமார் அப்படின்ற அளவுக்கு அவர் காட்டி விசுவாசி மாதிரி பயங்கரமாக தான் காட்டிக்கிறாரு. அது வந்து யதார்த்தமாக பொருந்தலை அப்படின்னு தான் நம்முடையது. இது கூப்பிட்டு விஜய் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணா இயல்பாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அதை தான் விரும்பக்கூடிய ஒரு நபர். வந்து அவர் வழக்கம் போல் ஒரு அந்த பாணியில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை புஷி ஆனந்த் மாற்றிக்கிட்டாருன்னா அவர் ஒரு என்ன சொல்கிறது, அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு சிறந்த பொறுப்பாளராக அவர் இருப்பார்னு எனக்கு தோணுது. பட் இவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது அது அன்றைக்கி ஒரு பிரச்சனையாக மாறணும் சார். பிரச்சனையை தாண்டி அது ஒரு என்ன சொல்ல ஒரு நெகட்டிவாக மாறணும் சார் இப்போ பண்ணுற செயல்கள். அது ஒன்றும் இருக்காது. இப்போ இந்த நேரத்துக்கு தான் அது இதுவாக இருக்குன்னா அதுக்கப்புறம் மாறி போயிடும். ஒரு 4 நாள் இதை மறந்து போயிடுவாங்க. வந்து இது அப்படி ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் கிடையாது. என்னென்னா நான் அவர் மேலே வந்து ஒரு பயங்கரமான பாசம் வச்சுருக்கிறேன்,
அவர் என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி புஷி ஆனந்துக்கு. அதனால் அவர் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். அவரை தளபதின்னு சொல்லுவேன். அவர் பேர் வச்சுங்கிறவங்களோட பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்க கூட என் கண்ணுக்கு தளபதி தான் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. அதாவது தான் சொல்கிறது, அவருடைய அந்த விசுவாசம், அந்த பாசத்துடைய வெளிப்பாடு, அது தேர்தலுக்குலாம் ஒன்றும் இதுவாகாது வந்து. ஓகே. இதை தொடர்ந்து அரசியல் ரீதியாகவே விஜய் அவர்கள் சுற்றி வரும்போது சமீபத்தில் வந்த ஒரு செய்தி வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஷாக்கிங் யாருக்குன்னா மற்ற கட்சிகளுக்கு, ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. என்னென்னா தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் ஒன்றா கூட்டணி சேரருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ணனும் தம்பியும், சீமானும் விஜயும், அவர் வேறு தம்பி தம்பின்னு பாசத்தை அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லை நிறைய அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். சினிமாவில் நடக்கும்போது அரசியலில் என்ன வேணாலும் மாற்றம் நடக்கலாம். நீங்கள் பாருங்கள், பவன் கல்யாண்லாம் போன எலெக்ஷன்லாம் வந்து இவருக்கெல்லாம் ஏன் அரசியல், இவரெல்லாம் போய் ஒழுங்காக நடிச்சிட்டு இருக்க வேண்டியது. அவங்க அண்ணனே சொன்னது தான். சிரஞ்சீவியே வந்து உனக்கு ஏன் ஏமியா அதெல்லாம் வந்து தம்பு போய் நீ பாட்டுன்னு ஒரு 4-5 படம் நடி, நல்ல காசு சம்பாரி. வெளியே இருந்த மீடியாக்களாக தான் சொன்னாங்க வந்து. ஏன்னா போன எலெக்ஷனில் டெபாசிட்டே இழந்தது ஜனசேனா. ஆனால் இந்த முறை பாருங்கள், 21 இடத்த சொல்லி அடிச்சிருக்காங்க, 2 MP வேறு. அதனால் அரசியலில் என்ன வேணாலும் மாற்றம் நடக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக சீமானுடைய பதில் என்னென்னா, என் தம்பி வரட்டும், என் தம்பி வரட்டும். ஏன் 2 திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் ஆண்டுகிட்டு இருக்கணுமா? வரட்டுமே. எங்களுடைய கொள்கைக்கு என் தம்பி ஒத்து வந்தால், இல்லை என் தம்பியோட கொள்கைக்கு நாங்கள் வந்து ஒத்து போனால் நாங்கள் கூட்டணி அமைச்சுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லும்போது உள்ளூர ஏதோ ஒரு கூட்டணி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இல்லைன்னா வருங்காலத்தில் அதாவது 2026 வருகிற சட்டமன்ற எலெக்ஷனில் விஜய் சீமான் ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னென்னா அதோட விஜய பிரபாகரும் சேர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குதுன்னு தோணுது வந்து. சார், சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் வந்து எந்த கூட்டணி கூடயுமே சேரமாட்டோம், சுயேட்சையாக தான் நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொண்டவங்க. இப்போது இந்த 2026 குறிவைக்கும் போது விஜய் அவர்கள் கூட செய்கிற இந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து அதை ஒரு விமர்சனத்துக்கு ஆக்குவாங்களே அப்படிங்கிற சீமான் யோசிக்க மாட்டாரா சார்? இல்லை அதுக்கு தானே ஒரு புள்ளி வைக்கிறாரு. எங்கள் கொள்கைக்கு தம்பி வந்து ஒத்து போய்விட்டால், நாங்கள் எங்களுடைய கொள்கைக்கு அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா, நாங்கள் எங்கள் பைலா ஒன்று வச்சுருக்கீங்களே அதுக்கு வந்து ஓகே அப்படின்ட்டாருன்னா ரைட்டு. அவருடைய கொள்கையை எங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒத்து போயிடுச்சு, இல்லை எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எதிர்காலத்தில் நாங்கள் கூட்டணி வச்சுப்போம் அப்படின்றதுக்கான பிட்டு அதுதான். அதனால் ஓகே. இப்போ கொள்கின்ற இப்போ எதுக்கு முரண்படுறாரு? இப்போ 40 தொகுதியில் எனக்கு சீமானு வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணிக்காக எல்லோரும் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நாங்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கையையும் அந்த சில வாக்குறுதிகளையும் நம்பி தான் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. மற்றவங்க கூட கூட்டணி வைக்கும்போது அது கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் ஒத்து போகிற மாதிரியான ஒரு விஷயமாக மாறும். அதனால் வந்து நாங்கள் தனிச்சே நிற்கிறோம் அப்படின்னு 40 தொகுதியில் நின்னாங்க. அதுவே பெரிய தில்லான ஒரு விஷயம். இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிக்காக அங்கீகாரம் வாங்கியாச்சு வந்து. இதனால் வந்து எதிர்காலத்தில் 2026 விஜயும் சீமானும் கூட்டணி அமைத்தால் அதில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. விமர்சனமும் ஒன்றும் வரவே வராது. சார், கூட்டணி சப்போஸ் அமைஞ்சிருச்சுன்னா அந்த தலைவர் பகுதிக்கு தான் சார் பெரிய ஒரு சண்டையே போர்க்களமே நடக்கும். யார் வந்து இப்போது தலைவர் ஆகிறா, இப்போ சப்போஸ் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிட்டாலுமே சிஎம் யாராவா இல்லை டெப்யூட்டி சிஎம் யாராவா அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கும்ல சார். அதில் வந்து எப்படி சார்? அது எப்படின்னா, அது விஜய்க்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். இப்போ அவங்களுடைய நோக்கம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, சிஎம் அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த பிடிச்சிட முடியாது. ஏதாவது மேஜிக் நடந்தால் உண்டு, ஏதாவது ஒரு மிராக்கிள் அதுவும் நடக்கலாம் மேபி. 2026 ஒரு கணிசமான தொகுதிகளை சட்டமன்ற தொகுதியில் அவங்க வாங்கிட்டாங்க, இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே பெரிய வெற்றி தான். அதை மீறி உங்களுக்கு வந்து பெருவாரியான வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா அது யார் சிஎம், அப்புறமா துணை முதல்வர் யார் அப்படின்ட்டு அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. இப்போதைக்கு என்னென்னா நம்ம ஸ்ட்ரென்த்து காமிச்சே ஆகணும். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் அடி இப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க. ஏறக்குறைய வந்து பாலபாடம் படிக்க போகிறார்கள். சீமானுடைய கட்சியும் வந்து ஓரளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் இதுவாகிடுச்சு. இப்போ என்னென்னா அவங்களுடைய டார்கெட் வந்து இளைஞர்களுடைய ஓட்டு. கடந்த அந்த மாணவியர்கள் சந்திப்பும் போது எல்லாரும் நூல் பிடிச்ச மாதிரி சொன்னது என்னென்னா, விஜயண்ணா முதல் ஓட்டு எங்களுக்கு தான், விஜயண்ணா முதல் ஓட்டு எங்களுக்கு தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீமானுடைய கட்சியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ இந்த முறை வந்து அதிக ஓட்டு அவங்களுக்கு தான் கிடச்சிருக்குது, யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு. இதனால் 2 பேரும் சேரும் பொழுது அந்த ஓட்டு சிதறாமல் போகும். அதை தவிர வந்து விஜய் ஒருவேளை களத்தில் இறங்கி மக்கள் முன்னாடி போய் மக்கள் பிரச்சனையை பேசி இவர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு அந்த இப்போ இந்த தளபதி 69 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு. அந்த 8 மாதத்திற்குள் தமிழக மக்களுடைய மனசில் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிறாரு, பொதுவான ஓட்டு அது கிடைக்கிற பொழுது இது 2 சேரும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா, சிஎம்ஐ தாண்டி இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில் நாம் ஜெயிக்கிறோம்,
அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு தான் அவங்க வருவாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.